இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ரெண்டு சைடுமே அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கீழே ஸ்லீவ் ரவுண்ட் பார்க்கணும். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து டில் இது வரைக்கும் பண்ணியிருக்கனால இதோட ரவுண்ட் பார்ப்போம். பட் இல்லை, என்ன ரீசன்னா இதோட அளவு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பார்ட்குள்ளே வராது. ஸோ இதோட சுற்றளவு தான் பார்க்கணும், இதோட ரவுண்டு தான் நம்ம பார்க்கணும். எனக்கு வந்து 9 வருது, இது 3 இயர் பாப்பாக்குன்றனால அவங்களுக்கு 7 வருது. இது 7க்கு எப்படி நம்ம அதை வந்து ப்ளீட் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே வந்துட்டு சென்டர் வந்து நாட்ச் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஆன் ஃபோல்டில் இருக்கனால இப்போ 7 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7 டிவைடட் பை 2 அப்படிங்கும்போது 3.5 வரும். இதில் சீம் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்குங்க. அப்போ டோட்டலாக 4.5, இந்த லென்த் 4.5 வேணும், பின்னாடி இருக்கிற லென்த் 4.5 வேணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி ப்ளீட் எடுத்தோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ சென்டர் வந்து நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளீட்டு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன் 4 இன்ச் இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து செக் பண்ணிக்கலாம் 4 இன்ச் ப்ராப்பராக இருக்குது. ஸோ நான் அதில் 3 ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 3 ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட்டுக்கு ஆப்போசிட் சைட் பண்ணணுன்றதுனால இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளீட் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ இந்த ப்ளீட் அதை பார்த்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் எப்படி எடுக்கணும். 1 2 3 நம்ம எடுத்தாச்சு. இது நம்ம ஃபோல்டு பண்ணி தான் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இதே சேம் ப்ளீட் இங்கே வர்ற மாதிரி இந்த மாதிரி நீட்டாக கரெக்டாக எடுத்து பால் பின் குத்திட்டு ஒரு 1 இன்ச் தள்ளி மேலேயும் அடிச்சுக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் அடிச்சிருப்பேன். இதுக்கு க்ராஸ் பீஸ் கொடுத்து, அதாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் அட்டாச் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த செகண்ட் லைனை நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை, இந்த லைனே போதும். பட் நம்ம இதையவே ஃபோல்டு பண்ணி பண்ணுறனால நம்மளுக்கு வந்து இந்த லைன் வேணும். ஸோ இதை சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ப்ராப்பராக திருப்பிட்டு, இது நான் வந்து எல்லோ கலர் த்ரெட்டில் பண்ணிட்டேன். ப்ளீஸ் நீங்கள் என்ன கலரில் ஸ்லீவ் கொடுக்குறீங்களோ கான்ட்ராஸ்ட் அந்த கலரில் பண்ணிடுங்க. இது ப்ராப்பராக ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக வந்துடும். பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இங்கேயும் ப்ராப்பரான ஃபினிஷிங்கோட ப்ராப்பரான ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம 2 பக்கம் சைடும் பண்ணிக்கலாம். நம்ம 2 பக்கமே ஸ்லீவ் வந்து கீழே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயினிங் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா குட் சைடு, நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து குட் சைடு. இந்த குட் சைடில் நான் வந்து இந்த கீழே இந்த ஸ்லீவில் ஆரம்பிக்கிறேன். குட் சைட் மேலே தான் திருப்பியிருக்கேன். ஸோ மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். மேலே 1/4 இன்ச்சுக்கு ஆகிற மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். வெல்வெட்டுன்றதுனால கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து குட் சைடோட மேல் பக்கத்தில் 1/4 இன்ச் அடிச்சிருக்கேன். இதே மாதிரி அந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் 2 பக்கமும் மேலே வந்து 1/4 இன்ச் அடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை உள்ளே திருப்புறோம். நம்ம 1 இன்ச்சு தான் வந்து இந்த ட்ரெஸ்க்கு சீம் கொடுத்துருந்தோம். 1/4 இன்ச் வெளியே போனதுனால இப்போ உள்ளே வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம அடிக்கிறோம். அப்படி பண்ணும்போது இங்கே பாருங்கள், ரா எட்ஜஸ் எதுவுமே உள்ளே தெரியாது. ஸோ ரொம்பவே ட்ரெஸ் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ 3/4 இன்ச்சு இதே மாதிரி கொடுத்து நான் 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு 3 இன்ச் மொத்தம் வேணும். ஸோ 7 இன்ச்சுக்கு இந்த வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2 இன்ச் வித்தில். ஸோ 1/2 இன்ச் உள்ளே மடிச்சுட்டு ஃபுல்லாக பண்ணும்போது வெளியில் வந்து 1/2 இன்ச் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரா எட்ஜஸ் மட்டும் 2 பக்கமும் இதை மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் ஒரு சிங்கிள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதே ப்ரொஃபஷ்னலாக செய்யணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே கட் பண்ணி எடுத்துருவோம். இல்லை நம்ம ஹூக் வச்சுருவோம். யூஸ்வலாகவே வெல்வெட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஓப்பன் வைப்பாங்க, இல்லைனா ஹூக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட், ஸோ பேக் சைடு இது தான். பேக்கோட சென்டர் பார்ட்லேருந்து நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு 3 இன்ச் வந்து கரெக்ட் வந்துடும். அது பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதை வந்து நான் வி ஷேப்பில் இந்த பக்கம் ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை நம்ம 1/4 இன்ச் மடித்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இப்படி மடிக்கணும். இந்த மடிக்கிறது வந்து இந்த பீஸில் கவர் ஆகிடணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கவர் ஆகிட்டு இந்த பீஸை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம மடக்கிறது தான் ட்ரிக்கு. அவ்வளோதாங்க, ப்ராப்பரான. இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த பாட்டை ஸ்ட்ரைட்டாக இதுக்கு நேராக வச்சுட்டு இதை மடிச்சுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இது நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட பெட்டர் ஈஸியான வே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஹூக் வைக்கிறது. நம்ம மற்ற ஃப்ராக்ஸுக்கெல்லாம் வந்து வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஹூக் வைக்கும்போது இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது கிராஸ் பீஸ் இருக்கனால கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்க இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரான ஹூக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம அழகாக ஹூக் வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஃபுல் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ப்ரிட்டியான பஃப் ஸ்லீவ் பண்ணியாச்சு. ஃபுல் ஹேண்டு. இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல பஃப் இருக்குது, பார்த்தாலே நல்லா தெரியும். ஒரு ரவுண்ட்ஸ் ஷேப்பில் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இந்த எல்லோவும் வெல்வெட்டில் இருக்கிற எல்லோவும் சூப்பராக மேட்ச் ஆகுது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு 2 பக்கமும். அதே மாதிரி இந்த ஸ்லீவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு இது ஏன் லைன் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இது வந்து நல்ல ஃப்ளார் கொடுக்குது. இது போடும்போது ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் வேர் வந்து ரொம்ப ப்ரிட்டியான ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தேங்க்யூ.